ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் என்ன பக்கம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல் வச்சுட்டு மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எதனா லேக் ஆனாலும் சார்ஜ் நிற்கலாம் நான் சொல்கிற சர்வீஸ் மட்டும் ஆன் பண்ணி பாருங்கள். நெட் உங்கள் மொபைல் பார்த்தா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், லேங்கும் ஆகாது, சார்ஜ் நிற்கும். அது பவரான அந்த ஒரே ஒரு செட்டிங்ஸ் என்ன செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் பாருங்கள். ஜஸ்ட் வாங்க மொபைலில் பார்த்தோன்னா எப்படி லேக் ஆகாமல் ஓகே மொபைல் லேக் ஆகாது, சார்ஜ் நிற்கும், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் நான் சொல்கிற சரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, ஒரு 4-5 டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிப் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல் வச்சுட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் நிறையவே பார்த்தா அப்ளிகேஷன் ஷோ ஆகும். உங்களுக்கு எதனா கிளிக் பண்ணுங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணி அபவுட் டிவைஸ்னு மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் ColorOS சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வியூ அப்டேட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். அந்த வியூ அப்டேட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தா வரும். இதில் வந்து உங்கள் மொபைல் வந்து சாஃப்ட்வேர் பார்த்தா அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தா பண்ணணும். அப்படி பண்ணலாம் உங்கள் மொபைல் ஸ்லோவாகவும் சார்ஜ் நிற்காது, நிறையவே இல்லீகலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா வந்துச்சு அப்படின்னா இன்னும் காட்டும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வெர்ஷன் சொல்லிட்டு பார்த்தா மாதிரி காட்டல அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வரலாம் அர்த்தம். இந்த மாதிரி பார்த்தா காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வந்துருக்குன்னு அர்த்தம். ஓகே, கீழே டவுன்லோட் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் முடிஞ்சு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, திருப்பி ஆன் ஆகி இந்த அப்டேட் பார்த்தா முடிஞ்சிடும். ஓகேங்களா, இது அப்டேட் பண்ணி முடிச்சிங்க. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐ மேனேஜர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தா ஷோ ஆகும். ஓகேங்களா, அந்த ஐ மேனேஜர்ன்றது காட்ட வெயிட் பண்ணுங்க. சாரி, ஐ மேனேஜர் இல்லை, ஃபோன் மேனேஜர். ஓகேங்களா, விவோ மொபைல் மட்டும் தான் ஐ மேனேஜர் இருக்கும். ஓப்போ மொபைலில் மேனேஜர் இருக்கும். ஒரு 2 days 3 days முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் அப் சொல்லிட்டு கிளிக் பண்ணி க்ளீன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தா க்ளீன் அப் தான் பண்ணிடுங்க. ஓகே, 1.5 கிளிக் பண்ணி க்ளீன் கேட்கும். ஓகே, சில ஆட்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, இதே போல் வந்து சரி ஆப்டிமைஸ்னு கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஆப்டிமைஸ் பண்ணிங்க, க்ளீன் அப் கொடுத்துங்க, எல்லாமே பார்த்தா ஒரு ப்ராப்பராக வச்சுங்க. ஓகேங்களா, வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன செட்டிங்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா, அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. அங்கே டேட்டா யூசேஜ் நிறையவே ஆப்ஷன் க்ளீன் அப் ஸ்டோரேஜ் மேலே நெக்ஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணுங்க. இங்கே ஸ்டோரேஜ் ஃபேஸ்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டோரேஜ் ஃபேஸ் மேலே நீங்கள் ஒன் டைம் பார்த்தா கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபோட்டோஸ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு 5 MB அதாவது மொபைல் பார்த்தா ஸ்டோரேஜ் பார்த்தா உங்களுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டிலீட் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் இந்த பேஜ் வந்துருக்கும். இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்த்தா 56 MB இருக்குது, வீடியோஸ் பார்த்தா 192 MB வச்சுட்ருக்கேன், ஆப்ஸ் பார்த்தா 366 MBயில் பார்த்தா ஆப்ஸ் பார்த்தா வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி உங்கள் மொபைலில் வச்சுருக்க எல்லா ஆப்பை தான் காட்டும். தேவையில்லாத ஆப்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிங்க. லார்ஜ் ஃபைல்ஸ் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிலீட் பண்ணிங்க. ஓகேங்களா, சரி ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா இது மாதிரி பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்டு ஆப்ஷனுக்கு தான் போயிடலாம். தேர்ட் செட்டிங் என்ன பார்த்தோன்னா செட்டிங்ஸ் பார்த்தா யூஸ் பண்ணுவீங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்க. உங்கள் மொபைல் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, அதனால நீங்கள் அதை பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, ஜஸ்ட் அது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தலாமா. ஓப்போ மொபைலில் ஜஸ்ட் உங்களுக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா இந்த டெவலப்பர் ஆப்ஷனே இருக்காது. ஓகேங்களா, டெவலப்பர் ஆப்ஷனே பார்த்தோன்னா இருக்காது. ஓகே, அது வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு வெர்ஷன் சொல்லிட்டு இருக்கோங்களா, அந்த வெர்ஷன் மேலே கிளிக் பண்ணி வெர்ஷன் நம்பர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மேலே பார்த்தா ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைல் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா வேறு நியூ டெவலப்ஷன் சொல்லி வந்துருக்கும். ஜஸ்ட் திருப்பியும் ஒன் ஸ்டெப் பேக் வந்து அடிஷ்னல் செட்டிங் சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் தான் ஆன் பண்ணி ஆகிட்டு இருக்கும். இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க. ஓகேங்களா, இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா ஸ்பீடாகவும் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, இதை பார்த்தா யூஸ் பண்ணிங்க. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன மைனஸ் பாயிண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தா சார்ஜ் பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்தா டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. வேண்டுங்க ரொம்ப மொபைல் ஸ்லோவாக இருக்குன்றவங்க மட்டும் இது யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா என்ன பண்ணலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் தேவையில்லாத ஆப்ஸ் ஸ்டோரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டிலீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சரி இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை ரொம்ப ஓல்டு ஓப்போ மொபைல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹேங் ஆச்சு நான் சொன்ன அந்த சொல்யூஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து உங்களுக்கு ஹேங் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைல் சர்வீஸ் சென்டர் தான் இந்த ஃபோனை கொடுத்து பார்த்தா ரெடி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் சொல்கிற செட்டிங்ஸ் ஒர்க் ஆகலாம் மட்டும்தான். ஓகேங்களா, சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கான நியூவான தரமான சூப்பரான ஒரு அப்டேட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.